அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 23 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான 30 வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? 1857 சிப்பாய் கழகம் பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடந்தப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார்? ஆன்சர் கானிங் பிரபு தான் அப்போ கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். இவர் தான் இந்தியாவோட முதல் வைசிராய் அப்படின்னு சொல்லப்படுறவர். அடுத்த வினா, இந்தியாவின் எந்த மாநிலம் அதிக நீளம் கொண்ட கடற்கரையை கொண்டுள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக கடற்கரை நீளத்தை கொண்டிருக்கு? ஆன்சர் குஜராத் தான். இந்தியாவில் குஜராத் 1600 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. 3, மூளையில் சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி எது? மூளையில் சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி முகுளம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியாக இருக்குது. இது சுவாச அமைப்பு, இதய துடிப்பு, இரத்த அழுத்தத்தெல்லாம் கட்டுப்படுத்தும். இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை எது? இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை ஆன்சர் என்ன? பெங்காலி கெசட் அப்படிங்கிற பத்திரிகை தான். எப்போ வெளிவந்துச்சுன்னா 1780 வெளில வந்துச்சு. யாருன்னா ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் இதை தொடங்குறாரு. ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் எழுதுகிறார். இது இந்தியாவில் வந்த ஒரு ஆங்கில மொழி பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வெளியான முதல் ஆங்கில மொழி பத்திரிகை. எந்த சட்ட திருத்தம் நகர்பாலிகா என்று அறியப்படுகிறது? எந்த சட்ட திருத்தம் நகர்பாலிகா அப்படின்னு அறியப்படுது? ஆன்சர் என்ன? 74வது சட்ட திருத்தம். 74வது சட்ட திருத்தம். இது எப்போ வந்துச்சு? 1992. இதோட நோக்கம் என்ன? நகராட்சிகளுக்கு அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? ஆன்சர் கர்னால் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அதாவது தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் NDRI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது? கர்னால் ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. உயிருள்ள செல்களில் DNA மற்றும் ATP மூலக்கூறுகள் உருவாக்க பயன்படும் தனிமம் எது? ஆன்சர் என்ன? பாஸ்பரஸ் தான். ஸோ இந்த DNA அப்புறம் ATP இருக்குல்ல, இந்த மூலக்கூறுகளில் கட்டமைப்பில் பாஸ்பரஸ் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. GU போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல GU போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் புறநானூறு. ஸோ GU போப்புங்கிறது புறநானூற்றை அப்படியே மொழிபெயர்க்கல. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இவர் திருக்குறளையும் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் வலிமை குறைந்த அமிலம் இது? கீழே கொடுத்துருக்கிறதுல வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னா என்ன? ஆன்சர் என்ன? CHCOOH அப்படிங்கிறது தான். அதாவது அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது ஒரு வலிமை குறைந்த கரிம அமிலமாக இருக்குது. மற்ற எல்லாமே கனிம அமிலங்களில் வலிமையான கனிம அமிலமாக மாறிடும். மற்ற 3 கடையெழு வள்ளல்களை பற்றி தொகுத்து கூறும் நூல் இது? கடையெழு வள்ளல்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி தொகுத்து கூறுற ஒரு நூல் அப்படின்னா சிறுபானாற்று படையை சொல்லலாம். இது ஒரு சங்க இலக்கிய நூல். நமக்கு தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் என்ன? தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. ஸோ 1950 ஜனவரி 25 தான் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. ஸோ அதை நம்ம சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக வச்சுருக்கோம்.
மை உறிஞ்சும் தாள் மையை உறிஞ்சுவதற்கான காரணம் என்ன? மை உறிஞ்சுத்தாள் அப்படின்னா அது மையை உறிஞ்சுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நுண்புழை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்புழை ஏற்றத்தால் அது வந்து உறிஞ்சுது. அடுத்தது செயற்கை தோல் தயாரிக்க பயன்படுவது எது? செயற்கை தோல் தயாரிக்க உங்களுக்கு அசிட்டோன் பயன்படும். அசிட்டோன் வந்து பயன்படும். ஸோ செயற்கை தோல் தயாரிக்கணும்னாலும் சரி, பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கணும் அப்படின்னாலும் அசிட்டோன் அப்படிங்கிறது ஒரு கரைப்பானாக பயன்படும். அதை ஊற்றினா தான் அதை கரைச்சி ஒரு பொருளுக்கு கொண்டு வரும். இப்போ பிளாஸ்டிக்னால் அதை வந்து ஒரு கூழ்மமாக மாற்றணும்ல, அப்போ அசிட்டோன் பயன்படும். செயற்கை தோல் தயாரிக்கணும்னாலும் பொருள்களை அந்த கூழ்மமாக்கவோ இல்லை கரைக்கவோ அது பயன்படணும்ல. இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் என்ன? 11 கடமைகள்ங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் 4A அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் பகுதி 51A விதியின் கீழ் தற்போது நமக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், தேவநேய பாவனாருக்கு தமிழக அரசு வழங்கிய பட்டம் என்ன? ஆன்சர் செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்படும் ஆங்கிலேயர் யார்? ராபர்ட் கிளைவை தான் ஆற்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா 1751 ஆற்காட்டு போர் நடக்குது. இதில் ஜெயிச்சதுக்காக அவர் ஆற்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரதச்சேர்க்கை நடைபெறும் இடம் என்ன? புரதச்சேர்க்கை நடைபெற இடம் ரைபோசோம். ரைபோசோம் அப்படிங்கிறதுல தான் புரதச்சேர்க்கை. அதாவது ரைபோசோமுகள் இருக்குல்ல, அதெல்லாம் புரத உற்பத்தியில் ஈடுபடும். ஓகேங்களா? இதனால தான் இதை என்ன சொல்கிறோம்? செல் புரத தொழிற்சாலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. கிமு 483 கௌதம புத்தர் மறைந்த இடம். கிமு 483 கௌதம புத்தர் மறைந்த இடம் என்னென்னா குஷி நகரத்தில் அவர் இறக்குறாருங்க. ஸோ இதை தான் நம்ம மகா பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்து போகிறத அப்படிங்கிறது. அர்த்தமுள்ள இந்து மதம், இதன் ஆசிரியர் யார்? அர்த்தமுள்ள இந்து மதம், இதனுடைய ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். முண்டந்துறை விலங்குகள் சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு? முண்டந்துறை விலங்குகள் சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கிளிஸ்ட்ரான் உற்பத்தி செய்வது என்ன? கிளிஸ்ட்ரான் அப்படிங்கிறத உற்பத்தி செய்கிறது எது? மைக்ரோ அலைகள் தான். மைக்ரோ அலைகள். லோக்சபா உறுப்பினர்களோட பதவி காலம் என்ன? லோக்சபா உறுப்பினரோட பதவி காலம் என்னென்னா 5 வருஷம். கருவுரா கனியாதல் என்பது என்ன? கணுவுரா கனியாதல் அப்படிங்கிறது கருவுறுதல் இல்லாமல் கனிகள் உருவாகிறது. கருவுறுதல் இல்லாமல் கனி உருவாகிறது தான் நம்ம அந்த கருவுரா கனியாதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திராட்சையிலலாம் இப்போ விதை இல்லாமல் அந்த நீட்டாக வருது இல்லை, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். கிளைகாலிஸ் எதில் நடைபெறுகிறது? கிளைகாலிசிஸ் எதில் நடைபெறுது? கீழே கொடுத்துருக்கிறதுல சைட்டோபிளாசத்தில் கிளைகாலிஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ கிளைகாலிஸில் இதை நம்ம வந்து செல் சுவாசத்தோட முதல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது செல்லில் சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு வந்த ஆண்டு என்ன? வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு எப்போ வந்தார்? 1498 வந்தார் கடல் வழியாக. ஸோ அவர் வந்த பிளேஸு கள்ளிக்கோட்டை. அங்கங்கள் எனப்படுவது எந்த சமயத்தின் புனித நூல்? அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எந்த சமயத்தோட புனித நூல்? சமண சமயத்தோட ஒரு புனித நூலாக அது இருக்குது. ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அங்கங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார்? முதல் புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் அஜாத சத்ரு. எப்போ? 483 ராஜகிருகத்தில் நடக்குது. அஜாத சத்ரு ராஜகிருகத்தில் நடத்துகிறாரு. யாரோட தலைமையில்? அஜாத சத்ருவோட தலைமையில் தான். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். ஸோ இவர் ஒரு பல்லவ மன்னன். ஸோ முதலாம் நரசிம்மவர்மனோட வழித்தோன்றல் தான் ராஜசிம்மன். அடுத்தது, அணிசேரா நாடுகளின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? அணிசேரா நாடுகளோட முதல் கூட்டம் பெல்கிரேடு அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஓகேங்களா? பெல்கிரேடு அப்படிங்கிற இடத்துல. இது வந்து ஈகோஸ்லாவியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குல்ல, அங்கே தான் அந்த நாட்டோட தலைநகரத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1961. கற்பூர சொர்க்கோ என பாராட்டப்பட்டவர் யார்? கற்பூர சொர்க்கோ என பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார் தான் இப்படி வந்து பாராட்டப்படுறாரு.
ஸோ இந்த 30 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நன்றி, வணக்கம்.